ஓல்டு மங்க் ரம் இந்த பேரை கேட்ட உடனே எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே குஷி ஆகிடும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1855 வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஆல்கஹால் கண்டென்ட் 42.8%. ரம் தயாரிக்கிற ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரம்முங்களை 7 இயர்ஸ்க்கு ஒரு பேரலில் போட்டு அடைச்சிருவாங்க. அந்த பேரல்கள் எல்லாமே வந்து ஓக் மரத்தால் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓக் மரத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வெனிலா ஃப்ளேவர் ஆட்டோமேட்டிக்காக அதில் இயற்கையாகவே இருக்குங்க. இதனால 7 இயர்ஸாக அதில் இருக்கிற ஓல்டு மங்க் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வெனிலா ஃப்ளேவரையும் அப்சர்வ் பண்ணிடுது. அதனால தான் அதோட டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருக்குங்க. இதுல இன்னும் என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டு மங்க் அவங்க பிராண்டை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக இது வரைக்கும் ஒரு விளம்பரம் கூட பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாம இதோட ஃபேக்டரி காசாலில இன்னும் வந்துட்டு இயங்கிட்டு இருக்குங்க. டோட்டலா 150 இயர்ஸா வந்துட்டு அங்க வந்துட்டு இந்த ஃபேக்டரி இருக்கு. இந்த ரம் இந்த அளவு ஃபெமிலியர் ஆனதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற தண்ணி. அந்த காசாலில கிடைக்கிற இயற்கையான பியூரான வாட்டர் தான் இது வரைக்குமே மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ஓல்டு மங்குக்கு இந்த அளவு ஒரு பிரபலமாகவும் இருக்கு. இந்தியாலையும் ஃபேமஸ், ஃபாரின்லையும் ஃபேமஸ். அதனால தான் என்னவோ இதுக்கான ரசிகர் பட்டாளம் வந்துட்டு குறையவே இல்லைங்க.